ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப வெரைட்டியான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு நான் பிளாக் கலரில் இருக்கிற திராட்சை எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதையே 2-3 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம இந்த திராட்சையை நம்ம சேர்த்திடலாம். திராட்சை சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ சர்க்கரையுமே அதில் நம்ம சேர்த்து விட்டுடலாம். இதே இனி நல்லா வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ திராட்சையெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம தண்ணி வேண்டாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். அது பண்ண அங்கே வேகட்டும். இப்போது ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அப்புறம் ஜவ்வரிசி, குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஜவ்வரிசி இருக்கும், 2 ரகம் இருக்கும். அதில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசு கிடச்சா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குக்கர் 2 விசில் வந்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அது பாட்டுன்னு ஆறட்டும். இப்போது அடுப்பில் வேறொரு பேன் வச்சுருக்கேன். நம்மளோட ஜவ்வரிசி நம்ம சேர்த்திடலாம். இப்போ அது வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையே க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். வேகிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் நமக்கு எடுக்காது, ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போது அது பண்ண அங்கே வேகட்டும். இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட திராட்சையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இன்னும் நல்ல எசன்ஸ் எல்லாம் அதில் வர மாதிரி இருக்குன்னா நல்லா வரட்டும். அதனால் மசிச்சு விட்டு இப்போ இதையே நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். அதோட ஜூஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. அதனால் அதையும் நல்லா வடிகட்டி உங்களால் எவ்வளோ அழுத்தி அதோட ஜூஸ் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சக்கையை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இப்போ அதையே ஓரமாக வச்சிடலாம். நம்மளோட ஜவ்வரிசி வெந்துருச்சா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ அதையே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு. அது உங்களுக்கு தெரியும். நான் நீங்கள் கலரி விட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜவ்வரிசியுமே நம்ம நல்லா வடிகட்டி எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் இப்படி வழுவழுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டும் போது கொஞ்சம் நம்மளோட பச்சை தண்ணி இல்லைன்னா ஐஸ் வாட்டர் எடுத்து நல்லா அலாசி எல்லாம் உதிரி உதிரியாக வர மாதிரி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்மளோட திராட்சை ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்தி அந்த ஜூஸு கூடவே நம்ம வேக வச்சுருந்த நம்மளோட ஜவ்வரிசி அதையும் நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ அதையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டு நம்ம இதே ஹை ஃப்ளேமில் போட்டு நல்லா சுண்ட விட்டு எடுக்க போகிறோம். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தொட்டடுத்துள்ள ஒரு பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ உங்களுக்கு சேரும். இதாக பாருங்கள், நம்மளோட கிரேப் ஜூஸும் ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பேன் அடுப்பிலேருந்து மாற்றிக்கலாம். இன்னும் வச்சுட்டு இருக்க வேண்டாம், ஏன்னா இது நம்ம ஆற வச்சு எடுக்க போகிறோம். அப்போ இன்னும் நமக்கு இது திக்காக தான் கிடைக்கும். இப்போது அதே அடுப்பை ஆஃப் பண்ணாமல் அதே அடுப்பில் வேறு பாத்திரம் நம்ம வச்சிடலாம். பாத்திரம் வச்சதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்திருக்கேன். நம்ம வர டீ தான் நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ டிகேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. லைட் டிகேஷனாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்தி இதையே நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டீயுமே நமக்கு நல்லா ஆறி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளோட டீயுமே நம்மளோட ஜவ்வரிசி கிரேப் ஜூஸுமே நல்லா ஆறி வந்திருக்கு பாருங்கள். இப்படி தான் நமக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளோட ஜவ்வரிசி கிரேப் ஜூஸ் இருக்கும் இல்லையா, அதையே நம்ம சேர்த்திக்கலாம். நான் இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது உங்களோட விருப்பம்தான், ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். ஃபைனலாக பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஜூஸை சேர்த்துனதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன். அதே 2 ஐஸ் கட்டி நான் உள்ளே போட்டு விட போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஆற வச்சுருந்த நம்மளோட
வரட்டி இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நாம் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது என்னென்னா பபிள் டீ தான். இது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. நான் எப்போவுமே ஈஸியாக இப்படி தான் வீட்டில் செய்கிறது. அதுவும் சம்மர் டைம்லலாம் அடிக்கடி வீட்டில் செய்வோம். எல்லாருக்குமே இது பிடிக்கும். டீ லவர்ஸ் மஸ்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேப் ஜூஸோட இந்த வரட்டி காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சம்மர் டைமில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு வீடியோஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ரெசிபி மேட்டு வரேன். டாடா பாய்.